இப்ப இந்த சிவப்பு மருதாணி போடலாம், சிவப்பு கலர் போடலாம் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அதே மாரி இந்த சிவப்பு இது முடி இல்லாம மத்த பாகங்கள்ல இப்ப சில பேர் கையில மருதாணி போடுவாங்க, கால்ல மருதாணி போடுவாங்க. இதெல்லாம் கூடுமா? இது பெண்களுக்கு தான் கூடும். ம். பெண்களுக்குண்டான அழகு சேர்த்தல்ல சில செயல்பாடுகள் இருக்கு. இப்ப தங்கம் அணிதல் ம், ம். பெண்களுக்கு தான், ஆண்களுக்கு கூடாது. நம்ம இஸ்லாத்துல தங்க நகை அணிவது. பட்டாடை உடுத்துதல் பெண்களுக்கு தான் கூடும், ஆண்களுக்கு கூடாது. கூடாது. அதே போல அழகுக்காக கைகள்ல, கால்கள்ல பூசுறது, மருதாணி பூசுறது பெண்களுக்குரியது. அது பெண்களுக்குள்ள அடையாளம் அது. கையில மருதாணி போட்டிருந்தா அவங்க பெண்கள் அப்படின்னு ஒரு அடையாளம். அது பெண்களே அழகுபடுத்துவதற்காக உள்ளது. ம். ஆண்கள் அது போடக்கூடாது. ஆண்கள் அதெல்லாம் பெரும்பாலும் ஆண்கள் போட மாட்டாங்க. நீ ஆமா, ஆமா. பார்த்துருப்பீங்க. ஆண்கள் மருதாணி யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது பெண்களுக்கு தான் அணுகக்கூடாது. அதே நேரத்தில மருந்துக்காக யூஸ் பண்ணலாம். அது மார்கானிக்குது. ஏன்னா இந்த மருதாணி வந்து ஒரு குளுமையான குளுமையான பொருள். சில பண்ண. மருத்துவர் சொல்லுவாங்க, "நீங்க உங்க காலுடைய பெருவிரல்ல மருதாணிய போடுங்க" ஆ. அப்படிம்பாங்க. சில சூட்டை தணிப்பதற்கும், சில வியாதிகளுக்கு மருந்தாகவும் சொல்லுவாங்க. ம். மருந்துங்கிற அடிப்படையில யூஸ் பண்ணி கொள்ளலாம். உள்ளங்கால்ல போடுவாங்க. ஆ ம். உள்ளங்கால்ல, விரல்கள்ல, கையிலேயே கூட வச்சுக்கிறோம் ஒரு சரி. பேச்சுக்கு. ம். மருந்துக்காக அப்படின்னா போதும். அழகுக்காக அப்படிங்கிறது கூடாது. கூடாது. அது பெண்களுக்கு மட்டும் தான்.